ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் உண்மையான உழைப்பையும் உறுதியான மன வலிமையையும் எதையும் எதிர்நோக்கும் செயல்திறனையும் வளர்த்துக் கொள்வோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. காய்கறி உடம்பிற்கு நல்லது. சாக்லேட், ஐஸ்கிரீம், செயற்கை உணவுப் பண்டங்கள் உடலுக்கு நல்லது அல்ல. இயற்கையும் சித்த வைத்தியமும் உடலுக்குச் சிறந்தவை. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்மாபேட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தென்காசி மாவட்டம் மேலகரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். விதியிலிருந்து நம்மளை மீட்டெடுக்காக தான் அம்மா வந்து நம்மளை காப்பு கட்டுன்னு சொல்லி நம்மளோட உழைச்ச அந்த காசை கட்ட சொல்கிறாங்க. நம்ம அதை அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி சந்தோஷமாக அதை செய்யும்போது அம்மா விதிக்குள்ளே இருந்த நம்மளை அழகாக மீட்டெடுக்கிறாங்க. அதனால எல்லாருமே வந்து இந்த காப்பு பிரசாத் நவராத்திரி காப்பில் கட்டாயம் கலந்துக்கணும். அது பிறகு லட்சார்ச்சனைன்னா நம்மளுடைய பேருக்கு நட்சத்திரமும் பேரும் சொல்லி நலமுடன் வளம் பெற அப்படின்னு சொல்லி சங்கல்பம் செய்வாங்க. அந்த சங்கல்பம் வந்து நேரடியாக அம்மாட்ட போய் சேருது. 2015 சென்னையில் பெருவெள்ளம் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு 3 நாளாக போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் அப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்பாவுக்கு வருவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியல. அப்போ நான் அம்மாட்ட வேணேன், அம்மா இந்த வாரம் நான் உங்களை ஆலயத்துக்கு வந்து பார்க்க முடியலையே. இப்போது இப்படி காத்தால மணி 4 மணி அற்புதமான ஒரு காட்சி. அருள் திரு அம்மா ஆதிபராசக்தியா அப்படியே சயன குளத்தில் இருந்தாங்க. ஆனால் முழு அலங்காரம், நல்ல நகையெல்லாம் போட்டு கிரீடெல்லாம் வச்சு பூமாலையெல்லாம் சூட்டி அவ்வளோ அழகா. ஆனால் கருவறையில் அம்மா வந்து கருப்பு நிறத்தில் தானே இருக்காங்க. அப்படி இல்லை, எப்படி இருந்தாங்கன்னா நம்ம சக்தி மாலையில் குரு சக்தி பை இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சளும் சிவப்பும் கலந்த அந்த கலர், அந்த நிறம் அப்படியே முழுக்க அம்மா அந்த நிறத்தில் தான் படுத்திருந்தாங்க. கண் மூடி இருந்தாங்க. அப்போது நானே நம்ம அம்மாலாம் படுத்திருக்காங்க, ஏன்னா இப்படி படுத்திருக்காங்களே, நம்ம இது வரைக்கும் இப்படி பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு நான் கிட்ட போனேன். அம்மா கிட்ட போகும்போது அம்மா சுவாசிக்கிறாங்க. அம்மா வந்து சிலை ரூபத்தில் தானே படுத்திருக்காங்க. இப்போ எப்படி இந்த இதே தெரியுது? ஸோ அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு எட்டி பார்க்குறேன். கிட்ட போய் எட்டி பார்க்குறேன். அப்போ அம்மா வந்து கண் மூடி தான் இருக்காங்க. சக்தி என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. யாரது? பூர நட்சத்திரம் ராஜேஸ்வரியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அம்மா பூர நட்சத்திரம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு திருவோண நட்சத்திரம். நான் அன்னைக்கு வந்து அந்த நவராத்திரியில் வந்து ஞாபகம் இல்லாமல் பூர நட்சத்திரம்னு எழுதி சங்கல்பத்துக்கு கொடுத்துருந்தேன். அது அப்புறமா தான் எனக்கு மனசு தோணுச்சு, என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம், திருவோண நட்சத்திரம் இல்லை ஏன் பூர நட்சத்திரம் போட்டோம் அப்படின்னு மனசில் தோணுச்சு. இது நவராத்திரி நடந்தது. ஆனால் அம்மா எனக்கு எப்போ கனவுல வந்தாங்க, அந்த மழை எப்போ வந்தது, டிசம்பரில் தானே வந்தது. அந்த டைமில் அம்மா வந்து என் பேர் நட்சத்திரம் சொல்லி கூப்பிட்டாங்க. பூர நட்சத்திரம் ராஜேஸ்வரியான்னு கூப்பிட்டோன்னே எனக்கு இந்த சங்கல்பம் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம சங்கல்பம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சக்தி நம்முடன் வளம்பெற வேணும்னு சொல்லி, அதை அம்மா எவ்வளோ அன்பாக ஏற்றுக்கிறாங்க. அந்த அற்புதத்தை சொல்லி தான்
நிறைய பேர்கிட்ட வந்து சங்கல்பத்துக்கான சீட்டு எழுதி கொடுத்து காசு வாங்கினேன். அன்றைக்கி நிறைய பேரை என்னால் சேர்க்க முடிஞ்சுது. அந்த சக்திங்க எல்லார்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லட்சார்ச்சனை வந்து நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு வாய்ப்பு. தவறாமல் எல்லாரும் இந்த லட்சார்ச்சனையில் கலந்துக்கணும். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்குன்னா ஒருத்தருக்கு மட்டும் இல்லாமல் 10 பேருக்கும் அந்த 50 ரூபா கட்டி 10 பேருக்கும் தனித்தனியாக வந்து சங்கல்பம் செய்யணும். ஏன்னா 10 பேரும் தனித்தனியாக தான் நம்ம சாப்பிடுவோம். நம்ம தனித்தனியாக சாப்பிட்டா தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வயிறு நிறையும். எல்லா கிரகங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். அம்மா தான் நவக்கிரக நாயகி. நவராத்திரியில் அம்மா நவக்கிரக நாயகியாக இருந்து 9 நாள் காப்பணிந்து அருள் தராங்க. அலங்காரத்தில் அம்மா நம்ம பார்க்கும்போது அம்மா நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் தராங்க. எனக்கு வந்து 2021 ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. மன்றங்களில் சில பேர் கருத்து வேறுபாட்டால் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அம்மாவிடம் தண்ணீர் வாங்கி உங்களுக்கு ஊற்றி கொடுக்கிறேன். நீ பச்சை மண்பாண்டத்தை வைத்துக்கொண்டு தண்ணீர் வாங்குகின்றாய். சட்டியும் உடைகிறது, தண்ணீரும் குடிப்பதில்லை. நான் என்ன செய்ய முடியும் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 10/8/2024 அன்று திருச்சி மாவட்டம் திருவானைக்கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் 32ஆம் ஆண்டு ஆடிப்பூர விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 11/8/2024 அன்று ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவுருவப்படம் மற்றும் கருவறை அன்னையின் திருவுருவப்படம் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட செவ்வாடை சக்திகள் கஞ்சி கலயம், அக்னி சட்டி, முளைப்பாரி ஏந்தி சிருங்கேரி மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு ஊர்வலமாக திருவானைக்கோவில் சித்தர் சக்தி பீடத்தை வந்தடைந்தனர். பின்பு 2000க்கும் மேற்பட்ட சக்திகள் கருவறை அன்னைக்கு பாலபிடேகம் செய்து அன்னையின் அருளாசியினை பெற்றனர். நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.